யூஜின் சாண்டோ, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் மாடர்ன் பாடி பில்டர். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாலாம் இளவட்டக்கல் நம்ம தூக்கிட்டு இருந்தோம், முன்னோர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டோன் லிஃப்டிங்கிற காம்படிஷன் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பண்ணது வெஸ்டர்ன் வேர்ல்டில் இவர் தான். அதுக்கு முன்னால் எப்படின்னா ஆண்கள்லாம் ரொம்ப அப்படியே இந்த கோட்டுக்கு மேலே வெஸ்ட்டுக்கு மேலே அது இதுன்னு சொல்லி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ கன்ஃபைனிங் ட்ரெஸ்ஸஸ். அந்த சமயத்தில் தான் இந்த ஸ்டீம் என்ஜின், டீசல் என்ஜின்லாம் மக்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகி 1890-95 சரியான வேலை இல்லாமல், உழைப்பு இல்லாமல் எல்லாம் குண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணினார், இல்லை நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிடணும், கொஞ்சமாவது உடல் உழைப்பு வேணும்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினவர் இவர் தான். He came to America in the 1890s and was promoted by Florence Ziegfeld, who billed him as the world's strongest man and put him on tour. But what really set Sandow apart was the aesthetic quality of his physique. இந்த இடத்த பாருங்கள், இந்த இடம் யாருமே பார்க்க முடியாத இடம். நம்ம இது போட்டு கூட கவர் பண்ணியிருப்போம். இதுக்கும் நடுவில் ஒரு பிட்டு கூட சதை இல்லை. இந்த மாதிரி உடம்பு இப்போ கூட டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Sandow was beautiful, no doubt about it. He was an exhibitionist and enjoyed having people look at his body as well as admire his strongman stunts. அது மட்டும் இல்லை, வெயிட் தூக்குறது எல்லாமே பண்ணினார் அவர். He would step into a glass case and pose wearing nothing but a fig leaf, while the audience stared and the women wooed and awed at the பியூட்டி அண்ட் சிமெட்ரி ஆஃப் ஹிஸ் மஸ்குலர் டெவலப்மெண்ட். அப்போ பொம்பளைங்க முன்னால் முழுக்கை சட்டையில் அந்த சட்டையோட ஸ்லீவை மேலே தூக்கி விட்டாலே அஃபென்ஸ்னு நினச்ச காலம். ஈவன் லிஃப்டிங் த ஸ்லீவ்ஸ் ஆஃப் எ மேன்ஸ் full hand shirts was considered offensive if it was done in front of a woman. This man first broke all the barriers. He totally undressed in front of the women. பொம்பளைங்க முன்னால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அவுத்து காமிக்கிறது அந்தளவுக்கு மோசமான ஒரு இதாக இருந்தப்போ, இல்லை இது உடம்புல ஆரோக்கியம் முக்கியங்கிறத செஞ்சு காமிச்சார் இவர். திஸ் செலிப்ரேஷன் ஆஃப் த எஸ்தட்டிக் மேல் குவாலிட்டிஸ் ஆஃப் த மேல் ஃபிசிக் வாஸ் சம்திங் வெரி நியூ. டியூரிங் த விக்டோரியன் ஏஜ் men had covered themselves in confining clothing, and very few artists used the male nude as a subject for their paintings. This is what made Sandow's appeal so amazing. அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சுக்கு இவங்கெல்லாம் ஓவியர்கள்லாம் அந்த மாதிரி ரோடினா அவங்கெல்லாம் ஆண் உருவத்தை வரைகிறத ஒரு இதாக கொண்டு வந்தாங்க. Due largely to Sandow's popularity, sales of barbells and dumbbells skyrocketed. Sandow earned thousands of dollars. அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் இந்த ஃபோட்டோவில் இருக்குது. Thousands of dollars a week and created a whole industry around himself through the sale of books and magazines. அப்போ books and magazines பெரிய விஷயம். Contests were held in which the physical measurements of the competitors were compared. Then Sandow awarded a golden statue of himself to the winners. இவர் கலந்துக்கிட்ட இவரை போட்டி நடத்தியிருக்காரு. ஜெயிக்கிறவங்களுக்கு இவரோட உருவம் மாதிரியே தங்க சிலை ஒன்று கொடுப்பாராம். பட் அல்டிமேட்லி he fell victim to his own Mako mistake. It is said that one day his car ran off the road and he felt compelled to demonstrate his strength by single-handedly hauling it out of a ditch, resulting in a brain hemorrhage that ended the life of the man who King George of England had appointed Professor of Scientific Physical Culture to His Majesty. நான் அது பண்ணுறேன், வச்சு ஸ்ட்ரென்த்தை வச்சு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பண்ணி என்ன பண்ணியிருக்காரு இவர், என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களாம். ஒரு நாள் ஒரு காரில் போயிருக்கார். அந்த கார் சைடில் சாக்கடையில் பாதி இறங்கிருச்சு. நானே ஒத்த கையில் தூக்குறேன் அதுன்னு அந்த காரை தூக்கியிருக்காரு. என்ன இருக்குது, மூளையில் ரத்த குழாய் வெடிச்சு செத்து போயிட்டாராம். இது அதே சாண்டோ. கொஞ்சம் வயசான ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஓவியம். சாண்டோவோட உடல் அழகை லேடிஸ் தொட்டு பார்க்குறாங்க. அப்போ பெண்கள் ஆண்கள் பக்கத்தில் போகிறதே தவறாக நினச்ச காலம் அது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவும் இவரோட புக்லேருந்து எடுத்தது தான். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் அர்னால்ட் ஷ்வார்சனகர்ஸ் புக். தேங்க்யூ வெரி மச். அனைவரும் கீழே இருக்கிற என்னோட லிங்க்ஸ் எல்லாம் பாருங்கள். தோஸ் ஆர் மை அஃபிலியேட் லிங்க்ஸ். இஃப் யூ பை ஃப்ரம் தோஸ் லிங்க்ஸ் யூ வில் பி கெட்டிங் யுவர் ப்ராடக்ட் அண்ட் தட் வில் பி ஹெல்பிங் மீ மேக் சம் மணி. கீழே உள்ள ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் வருமானம் வரும், உங்களுக்கு பொருள் கிடைக்கிறதும் கிடச்சிரும். மிக்க நன்றி.